நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஐந்தில் ஒரு பூதமான ஆகாசம் ஆறு ஆக, வழியாக ரூட்டாக ஆரியர்க்காக ஏகி உயர்ந்த ராமபிரானுக்காக சஞ்சரித்து அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, அப்படி ஆகாச மார்க்கமாக சஞ்சரித்து லங்கைக்குள்ளே போய் பஞ்சபூதங்களிலே ஒன்றான மற்றொரு பூதமான பூமி தேவி ஈன்றெடுத்த பெண்ணான சீதா தேவியை அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், பகைவர்கள் ஊரிலே, லங்காபுரியில், லங்கை சிட்டிக்குள்ளே இப்போ 5 பூதங்களில் என்ன பாக்கி இருக்குது? நெருப்பு தான் பாக்கி இருக்கு. அஞ்சிலே ஒன்றை வைத்தான், நெருப்பை வைத்து லங்கை எரிமூட்டின ஆஞ்சநேயன், அவன் நன்மை அளித்து காப்பான். இவ்வளோதான் பாட்டு. 5ல் ஒரு 5 ஓவராயிடுது, இன்னொரு 5 பாக்கி இருக்கு இல்லையா? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நன்மை அளித்து காப்பான். இது ரொம்ப நாளாக நான் இந்த பாட்டை இப்படி தான் படிச்சுன்னு வந்தேன். இப்படி தான் நோட்டு பண்ணி இந்த ஆரியர் வரைச்சே. இந்த ஆரியருக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, ஆரியர் என்றால் உயர்ந்தவர்னு அர்த்தம். பழைய காலத்துலாம் சம்ஸ்கிருத இலக்கியங்களில் மனைவி கணவனை கூப்பிடும் பொழுது ஆரியபுத்திரான்னு தான் கூப்பிடுவாள். ஆரியபுத்திரான்னா உயர்ந்தவருடைய மைந்தனே, மாமனாரின் மைந்தனேன்னு அர்த்தம். அது என்ன மாமனாரின் பிள்ளையன்னு கூப்பிடணும் கணவனை. நம்ம தர்மசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, நம்ம நாட்டில் பண்பாடு சொல்கிற புஸ்தகம். அதில் சில வரையறைகள் நமக்கு இருக்குது. கணவன் பெயரை மனைவி சொல்லக்கூடாது, மனைவி பெயரையும் கணவன் சொல்லக்கூடாது. ஏன்னா புதுசாக ஒரு பெயர் வச்சுக்கலாம். எங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப தைரியசாலி. அவர் காலத்தில் எங்கள் அம்மா ஏன்னு கூப்பிடுவார். இப்போ கூட்டா கதி என்ன ஆகும் நமக்கு தெரியும். அப்படிலாம் கூப்பிட வேண்டாம், காலம் மாறிடுத்து. அவர் காலம் அதை அவர் ஏன்னு கூட்டா அதை பெருமையாக எங்கள் அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க காலம் வேறு. அந்த ஒரு நூற்றாண்டே கடந்து வந்துட்டோம். அதில் ஏன் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் சுவாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க கணவரை, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு. அதெல்லாம் செதுறிடுமா. சரவணன் மீனாட்சியில் ஏண்டா சரவணான் தான் கூப்பிட்றாளே மீனாட்சின்னா அது வேறு தர்மம். அது நாம் அதுங்கிட்ட போகக்கூடாது. அது காதல் இலக்கியம், அது போயிட்டே இருக்கும். எத்தனை எபிசோடு போனாலும் போயிட்டுருக்கும். அதனால் அதுங்கிட்ட நாம் போகக்கூடாது. இப்போது நம்ம தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு சில விஷயங்கள். கணவன் பெயரை மனைவியும் சொல்லக்கூடாது, மனைவி பெயரை கணவனும் சொல்லக்கூடாது. வேணா நீங்கள் செல்லமாக புது பெயர் வச்சுக்கலாம். செல்லக்குட்டி, லட்டு, எந்த வேணாலும் சொல்லிக்கலாம், அவாவா சௌகரியம். இப்படியெல்லாம் ஒரு முறை இருக்குது. ஆகையினால கணவனை எப்படி கூப்பிடுறது அப்படின்னா ஆரியபுத்திரா, அப்படித்தான் சீதாதேவி ராமனை கூப்பிட்டா. ஆரியபுத்திர அபிராமோசு மிருகோ ஹரதி மே மனகா. மாரீச்ச மாயமான் வந்து நிற்கிறது. அப்போ சீதை ராமபிரானை பார்த்து ஆரியபுத்திரா, மாமனாரின் மைந்தனே, பூஜிக்க தகுந்த ஆரியனின் புத்திரனே, மாமனாரின் மைந்தனே, அபிராமோசு மிருகோ ஹரதி மே மனகா, இந்த நெஞ்சை, என் நெஞ்சை இந்த மான் கவர்கிறது, இதை பிடித்து கொடுன்னு கேட்டான். இது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகம். கணவனை ஆரியபுத்திரான்னு கூப்பிட்றதுல பல அழகு இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறத நான் சொல்லிடுறேன். யார் சொல்ல போகிறா? கடவுளுக்கு எவ்வளவு இன்பம் அப்படி ஒரு கேள்வி வந்தது. கடவுள் பரம்பிரம்மம், அந்த பரபிரம்மம் ஆனந்தமே வடிவெடுது, சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனந்தமயம்னு சொல்கிறா, ஆனந்தம்னு சொல்கிறா. அந்த கடவுளுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும்? ஆனந்தத்தை எப்படி மெஷர் பண்ணுறது? 1 கிலோ ஆனந்தமா, 1 டன் ஆனந்தமா, எப்படி சொல்கிறது? How will you measure ஆனந்தம்? ஆனந்தத்தை அளப்பது எப்படி? நம்ம சொல்கிறோம் சார், எவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னா இவ்வளோ நீளம் அப்படின்னு கையால் காமிச்சுடுறோம். இது 1 முழம்னு வச்சுக்கோப்பா, இதை போல் 3 முழம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். முழங்கிற யூனிட்டு இதுன்னு காண்பிக்கிறோம். அதை போல் ஆனந்தத்தை அளப்பதற்கு வேதம் ஒரு யூனிட்டை கொண்டு வந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. ஒரு யூனிட் எப்படி சொல்லித்து, உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் நல்ல இளைஞன்னு வச்சுக்கோங்க. இளைஞனாக இருக்கான், நல்ல பர்சனாலிட்டி. அதே சமயத்தில் நல்லா படித்தவன். ரொம்ப பேர் படிச்சிருப்பா, இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்ல தெரியாது. ரொம்ப பெரிய மேதாவி, சொன்னால் அவருக்கும் புரியாது நமக்கும் புரியாது அப்படி சொல்லிட்டு இருப்பார். அப்படி இல்லாமல் யார் மனதிலும் படியும்படியாக நல்லா சொல்லிக் கொடுப்பார். சின்ன வயசுலேயே அவர்கிட்ட கிழவர்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. அப்படி ஒரு இளைஞன் இருப்பான்னு வச்சுப்போம். அந்த இளைஞன் எவ்வளோ ஆனந்தத்தில் இருப்பான். இந்த மாதிரி கிழவெல்லாம் நம்மகிட்ட படிக்கிறான், எவ்வளோ தூரம் இவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய பொசிஷன் கிடச்சின்னு சந்தோஷப்படுவான் இல்லையா? அவனுக்கு ஆனந்தம் இருக்கும்.
அது மட்டும் இல்லை, அந்த ஆள் ஆசிஷ்டனாக இருக்கணும், அந்த ஆள் பலிஷ்டனாக இருக்கணும், அந்த ஆள் திரடிஷ்டனாக இருக்கணும். அதனால் புரிய முடியாது சொல்லுங்க, வாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கே அப்படிங்கிறீங்களா? ஆசிஷ்டன் பலிஷ்டன் திரடிஷ்டனாக அவன் இருக்கணும் அப்படின்னு உபநிடத் சொல்கிறது. அதற்கு மேலே அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா எம்என்சி, அத்தனை பெரிய கம்பெனிகள், எத்தனை வைரச்சுரங்கம் தங்கச்சுரங்கம் உண்டோ, எங்கெங்கெல்லாம் சுரங்கம் இருக்கோ, நிலக்கரி சுரங்கம், அங்கெல்லாம் கூட லைசன்ஸ் யாரும் கேன்சல் பண்ண முடியாத லைசன்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட அவ்வளவு செல்வம் வாய்ந்தவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அதுதான் ஒரு மனுஷ ஆனந்தம்னு தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு முழம் மாதிரின்னு சொல்லிடுத்து. அது சரி, ஆசிஷ்டன் திரடிஷ்டன் பலிஷ்டன்னா என்ன? ஆசிஷ்டன்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்கிறது ஆசிஷ்டனாக இருக்கணும்னு. என்ன அர்த்தம்னா, ஒரு அர்த்தம் சொன்னாங்க, கிக்காக வேலை செய்ய, சீக்கிரமாக வேலை செய்ய, ஊற போடாமல், நாட்களை கடத்தாமல், தள்ளி போடாமல், ஆகட்டும் பார்க்கலாம் சின்ரோம் இல்லாமல் பட் பட்டுன்னு வேலை செய்கிறவன் ஆசிஷ்டன். அது இளமைக்கே உள்ள மிடுக்கு, உடனே செய்யணும், உடனே வேலை செய்யக்கூடிய திறமை உடையவன் ஆசிஷ்டன். சீக்கிரமாக வேலை செய்கிறவன், எல்லா வேலையும் சீக்கிரமாக செய்யக்கூடாது, சில வேலையை மெல்ல தான் செய்யணும். அது ஒரு எல்லாம் சீக்கிரம் வச்சுட்டா பெருமை இல்லை. குழந்தைய கொஞ்சது கூட சீக்கிரமாக ஒரு நிமிஷம் கொஞ்சம் வந்துட்டு போனான்னா இருக்குமா? சில கொஞ்சல்கள் சிலர்களாம் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கணும். ஆகையினால ஆசிஷ்டனுக்கு அந்த அர்த்தம் சொன்னால் பொருந்தாது, வேற ஒன்று சொல்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார். அது என்னன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்டது எதுவானாலும் ஜீரணிப்பார், நல்லா சாப்பிடுவார். மத்வர் சொல்கிறார், குருதேவர் எப்படி இருக்குன்னா 100 வாழைப்பழம் சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்கிறார். 100 வாழைப்பழம் உங்களால் சாப்பிட முடியும், யோசிச்சு பாருங்க. அது சின்ன எல்லாக்கி வாழைப்பழம் இல்லை, சிறுமலை பழம் இல்லை, இது ஒரு நல்ல நேந்திரம் பழம், அதையே சாப்பிடணும். அதை சாப்பிட்டு ஜீரணிக்கிற சக்தி இருக்கணும். அவர் தான் குருவாக இருக்க லாயக்குன்னே சொல்கிறார். அப்படி ஆசிஷ்டன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சேச்சா, ஆசிஷ்டனை குருதேவர் சாப்பாட்டுறாமனா இருப்பாரா? இல்லை, பின்ன என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று 3வது அர்த்தம் சொன்னான். ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா ஊரில் எல்லாரும் இவர் நன்னா இருக்கணும்னு வாழ்த்தக்கூடிய அளவில் இருக்கார். ராமன் அப்படி இருந்தாருன்னு சொல்கிறார் வால்மீகி. அயோத்தியில் உள்ள எல்லா மக்களும் கோயிலுக்கு போனால், பெருமாள்கிட்ட சன்னதியில் அர்ச்சனை பண்ண சொன்னால், அவள் ராமன் பேருக்கு தான் பண்ணுவாங்களாம், தங்கள் குடும்பத்துக்கு கூட பண்ண மாட்டாங்களாம். அப்படி ஊர் உலகம் முழுக்க அவன் நன்கு வாழ வேண்டும் என்று அவனை ஆசீர்வதித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவன் ஆசிஷ்டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அயோத்தியில் உள்ள எல்லா மக்களும் கோயிலுக்கு போனால், பெருமாள்கிட்ட சன்னதியில் அர்ச்சனை பண்ண சொன்னால், அவள் ராமன் பேருக்கு தான் பண்ணுவாங்களாம், தங்கள் குடும்பத்துக்கு கூட பண்ண மாட்டாங்களாம். அப்படி ஊர் உலகம் முழுக்க அவன் நன்கு வாழ வேண்டும் என்று அவனை ஆசீர்வதித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவன் ஆசிஷ்டன். அப்படிப்பட்ட இளைஞனாக இருக்கணும் ஒருத்தன். அவனுக்கு நிறைய சொத்து இருக்கணும், அவன் நல்ல உடல் வலிமையோடு இருக்கணும், நல்ல எண்ணம் உறுதியாக இருக்கணும். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தத்தை ஒரு மனுஷ ஆனந்தம்னு வச்சுக்கோ. அதை போல் 100 மடங்கு ஆனந்தம் கொஞ்சம் செமி சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷ கந்தர்வர்கள். அதை விட 100 மடங்கு ஆனந்தம் தேவ கந்தர்வர்களுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பித்திருக்களுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் வேதத்தில் சொன்ன யாகங்களை பண்ணி சொர்க்கம் போனவர்களுக்கு, அதை போல் 100 மடங்கு ஆனந்தம் வேதத்தில் சொன்ன மற்ற சடங்குகளை செஞ்சு சொர்க்கத்துக்கு போனவர்களுக்கு, அதை போல் 100 மடங்கு ஆனந்தம் தேவலோகத்திலே பர்மனெண்ட்டாக க்ரீன் கார்டு வாங்கிட்டு இருக்கிறவங்க தேவர்களுக்கு, அதை போல் 100 மடங்கு ஆனந்தம் இந்திரனுக்கு, அதை போல் 100 மடங்கு ஆனந்தம் இந்திரனுடைய குரு பிரகஸ்பதிக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பிரம்மதேவனுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பரமாத்மாவுக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்கிறது வேதம். அதாவது ஒரு மனுஷ ஆனந்தத்தை ஒரு எம்னு வச்சுட்டா எம்க்கு மேலே 10⁻20 மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோ ஆனந்தம் இருக்கும்னு ஒரு சயின்ஸு சொல்கிறது வேதம். இது போட்டோம். அது எதுக்கு இப்போ சொல்ல, ஆரியருக்குன்னா அர்த்தம் சொல்ல வந்த எதையோ சொல்லிட்டு இருக்கேன்னா, அதில் ஆசிஷ்டகான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கலாமா? ஆசீர்வதிக்கிறத நீயே விளக்கினியே, ராமபிரானை எல்லாரும் ஆசீர்வதிச்சான்னு. அப்படி சொன்னால் அது போகாது. 1977 மும்பை நகரம், அகோபிலனுடன் ஜீயர் 44ஆம் பட்டம் ஜீயர் வித்வத் சதஸ் நடத்துகிறார் ராமானுஜனுடைய பாஷ்யத்தில். நான் போய் அதில் சொல்லிட்டு இருக்கேன் விஷயம். அன்றைக்கு அமாவாசை 11 மணிக்கு நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், சொல்கிறேன். ஜீயரோ குடஞ்சு கேள்வி கேட்குறார், ரொம்ப கேட்பறவர். எதிராளி நன்னா பார்த்துருக்கானா, புரிஞ்சுட்டுருக்கானா, சும்மா நொற்று பண்ணி டப்பா அடித்து கடம் அடித்து சொல்கிறானா, உள்ள விஷயம் புரிஞ்சுட்டுருக்கானா, நன்னா பார்த்து கைடு பண்ணி கேள்வி கேட்பார். ஜீரோ கேள்வி கேட்டே போகிறார். இந்த ப்ரெசன்டேஷன் முடிகிற மாதிரி தெரியல. 11 மணி ஆகிடுத்து அன்றைக்கி அமாவாசை. அப்போ இருக்கிற சில பெரிய வித்வான்கள்லாம் எழுந்துண்டா. ஜீயரை பார்த்து, அவன் எங்கே போகிறான், இங்கே தான் இருக்கான், நாங்களும் எங்கே போகிறோம், இங்கே தான் இருக்கோம், இதை மத்தியானம் தொடருவோம்,
நாங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணி அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு வரணும். அதற்காக இப்போ சதஸை கலைச்சால் அப்புறம் தொடரலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்னு சொன்னாவ. ஜீயர் என்கிட்ட இப்போ கேட்டுருக்கார், ஆசிஷ்டகாக்கு அர்த்தம் சொல்லுன்னு கேட்குறார். அந்த கட்டம் அது. ஆசிஷ்டகா அர்த்தம் சொல்லுன்னார். இவர்கள் இதை சொன்னார். சொன்ன உடனே ஜீயர் சொன்னார், சரி நீங்கள் போய் தர்ப்பணம் பண்ணுங்க, எனக்கு என்னவோ சாமியார் தர்ப்பணம் கிடையாது, அவனுக்கு என்னவோ அப்பா உசுரோடு இருக்கார், அவனுக்கும் தர்ப்பணம் கிடையாது, அதெல்லாம் அவன் சொல்லட்டும், நான் கேட்டிருக்கேன், நீங்களாம் போங்க அப்படின்னு விட்டார். அவங்களாம் கிளம்புறாங்க. கிளம்பவும் மனசு வரல. அப்போ என்னை பார்த்து ஜி இருக்கிற ஆசிஷ்டகாக்கு அர்த்தம் சொல்லேண்டா அப்படின்னு. அதான் சொன்னேனே, எல்லாராலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது புஸ்தகத்தில் போட்டிருக்குடா, மனசில் படிக்க முடியாது, சொல்ல புரிஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னார். அதான் வேற என்ன, எல்லாரும் அவருக்காக வேண்டிக்கிறா, ஆசீர்வாதம் பண்ணுறான்னு. இப்போ தானடா சொல்லி கொடுத்தேன், இன்னும் தெரியலையான்னார். என்ன சொல்லி கொடுத்தார் இவர்? சதாசிப்பையோ தொடரட்டும் நிறைய வழி சொல்லி தரலையே. அவரை பார்த்தேன், சொன்னேன் புரியலையாடா, இவர்கள்லாம் அமாவாசை தர்ப்பணம் பண்ண போகிறா, நீ போக வேண்டியதில்லைன்னா உங்கள் அப்பா உசுரோடு இருக்கார். அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவள் அப்பா அம்மா உசுரோடு எவ்வளோ நாள் இருக்காளோ அவ்வளோ நாள் ஆனந்தம் ஜாஸ்தி. புரியுறதா அவனுக்கு? ஒரு அமாவாசைன்னு வந்தால் இப்படி எள்ளும் தண்ணி இறைக்காம நிம்மதியாக இருக்கணும், அப்பா பார்த்துப்பார் அப்படின்னு. ஒரு தீபாவளின்னு வந்ததுன்னா புது வேட்டி கட்டி வீட்டில் அப்பாவை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆகினால ஆசிட்டன் என்றால் அப்பா இருக்கக்கூடிய பிள்ளைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ உனக்கு புஸ்தகத்தில் போட்டதே ஆசீர்வதிக்கப்பட்டவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு ஜியை சொல்லி கொடுத்தார். சொல்லிவிட்டு சரி அவள்லாம் கேட்டபடி மத்தியானம் தொடரலாம், நீ உங்கள் அப்பா ரொம்ப நாள் இருக்கட்டும், உனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அதனுடைய பையன் இது நடந்து 76 அதன் பிறகு 2001 வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தார். நான் தர்ப்பணம் பண்ண வேண்டிய கஷ்டம் வரல. இந்த ஆசிட்டனாக கணவன் இருக்கணும்னு மனைவி விரும்புகிறாளாம். அதனால் கணவனை மனைவி ஆரியபுத்ரா, மாமனாரின் பிள்ளையேன்னு கூப்பிடுறாளாம். இப்போ புதிதாக எதுக்கு சொன்னோம்னு. அதனால் சீதாதேவி தசரதரை மாமனார் ராமனை மாமனாரின் மகனேன்னு கூட்டா. அந்த மாமனார் என்பவர் ஆரியர் மாதிரி அவருடைய மைந்தனான ராமபிரானை கம்பன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான், ஆரியன் உயர்ந்தவன் அப்படின்னு இந்த பாட்டில் புரிஞ்சிக்க வேண்டியது. 5 1 6 ஆரியர்க்காக ஏகி. இந்த ரொம்ப நாள் இப்படி தான் இந்த பாட்டை படிச்சுட்டு இருந்தேன், இப்படி தான் அதுக்கு அர்த்தமும் புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் அண்மையில் ஏதோ ஒரு உபன்யாசத்துக்காக இந்த பாட்டை ஆழமாக படித்த பொழுது ஆரியர்க்காக என்பதற்கு பதிலாக சில சுவடிகளிலே ஆருயிர்க்காக என்று பாடம் இருக்குது அப்படி ஒரு தகவல் கிடைச்சது. ஆடாடாடு இந்த பாடம் எவ்வளோ நல்லா இருக்குது, ஆரியமாயி இதுக்கெல்லாம் போகாமல் நல்ல பாடமாக இருக்கு. கம்பன் அன்றையே எதிர்பார்த்தாமல் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். 6 உயிர்க்காக ஏகி 5 1 6 பஞ்சபூதங்களிலே ஒன்றாகிய வானம் வழியாக 6 உயிர்க்காக ராமபிரானுடைய 6 உயிர் இன்னுயிரான சீதாதேவிக்காக தாவினா ஆஞ்சநேயர். இந்த ஆரியரையே தூக்கி போட்டாங்க, 6 உயிர்க்காக ஏகி. இது நல்லா இருக்கே. அப்படின்னா அடுத்த குண்டு ஒன்று இருக்குதுல்ல, இன்னொரு பாடம் 6 உயிர் காக்க ஏகி. 6 உயிர் காக்க. இனிமையான உயிர்லேயே சாதாரண உயிர் ஒன்று இருக்குது, 6 உயிர்னா சூப்பர் உயிர். உயிர் ஒன்றும் 6 உயிர் ஒன்றும். உயிர் என்பது என்ன? நம்ம உயிர் உயிர், காதலியின் உயிர் 6 உயிர். கரெக்ட் தானே அது? அதெல்லாம் 6 உயிர் காக்க ஏகி அப்படின்னா. அதுக்கு பதிலாக 6 உயிர்னா உலகத்தில் ரொம்ப முக்கியமான உயிர், அதை காப்பதற்காக ஏகி, ஆரியருக்காக ஏகி என்பதை விட இந்த சுவடியில் உள்ள பாடம் நல்லா இருக்குன்னு தோணித்து. அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் தான் இப்போ சொல்கிறேன். 5 1 பெற்ற 5 1 பெற்றான் 5 1 தாவி 5 1 6 6 உயிர்க்காக, சீதைக்காகன்னு ஒரு அர்த்தம் இல்லை. 6 உயிர் காக்க, ராமனுடைய இனிய உயிரான சீதாதேவியை காப்பதற்காக. சீதாதேவி ஆஞ்சநேயர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்து கொண்டிருந்த பொழுது தடுத்து நிறுத்தி காப்பாற்றின வரலாறு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அது ரொம்ப அழகாக இது வந்தால் 6 உயிர் காக்க ஏகி 5 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5 1 வைத்தான், அவன் நன்மை அழித்து காப்பான். இப்போ பாட்டை இப்படி புதுசாக படிச்சிடலாமா? இந்த ஓக்கையா இருக்கா? 5 1 பெற்றான் 5 1 தாவி 5 1 6 6 உயிர் காக்க ஏகி 5 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5 1 வைத்தான், அவன் நன்மை அழித்து காப்பான். இந்த பாட்டை இப்படி படித்த உடனே கம்பன் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான்னு அப்புறம் தான் புரிஞ்சுது.
உங்கள் விஜய். ஒரு 5 விஷயம் 6 தடவை 5 சொல்லி இன்னொரு மேட்டர் நம்ம கிட்ட இன்னொரு 5 சொல்றான். ஒரு 5 ஆயிடுத்து, இன்னொரு என்ன 5 கேட்டா, அதாவது ஹாரீதர் ஒரு மகரிஷி இருந்தார். ஹாரீதர் என்கிற மகரிஷிக்கு என்ன பெருமை, ஹாரீத ஸ்மிருதின்னு பெரிய புக் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்மிருதி அது. அந்த ஹாரீதர் ஸ்மிருதி எழுதின ஹாரீதருடைய குலத்தில் அவதரித்தவர் தான் ராமானுஜர். ஹாரீத கோத்திரம் நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த ராமானுஜருக்கு. அது ஒரு மேட்டர். அந்த ஹாரீத மகரிஷி தன்னுடைய ஹாரீத ஸ்மிருதியில் ஒரு விஷயம் சொல்கிறார். வேதம் எவ்வளவுப்பா? 4 வேதம். இதிகாசம் எவ்வளவு? 2 இதிகாசம். புராணம் எவ்வளவு? 18. அதுக்கு அசோசியேட்டட் புராணம் இருக்குது, உப புராணம், அது ஒரு 18. ஆக இந்த 36 புராணங்கள் என்ன, 2 இதிகாசங்கள் என்ன, 4 வேதங்கள் என்ன, ஆக 42 டெக்ஸ்ட்டு. அதெல்லாம் சைஸ் ரொம்ப பெருசு. வேதத்தை 4 வேதம்னு சொல்கிறமே ஒழிய வேதத்துக்கு எல்லை இல்லை. வேதமே சொல்கிறது அனந்தாவை வேதாகா. வேதத்துக்கு எல்லையே கிடையாது. ஆயிரக்கணக்கான சாம வேதங்கள் இருந்தது. இப்போ 3 சாம வேதம் தான் நடமாடுறது. மீதி 997 சாம வேதங்கள் சொன்னவர்களே எக்ஸ்டின்ட் ஆகிட்டாங்க. இன்னும் அடுத்த இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மெல்ல 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 அந்த கலையை விட்டு நாம் ஒதுங்கி வந்துட்டோம். எவ்வளவோ யஜுர்வேதங்களுடைய சாகைகள் இருந்தது, அவைகள் இருக்குது, புஸ்தகத்தில் தான் சிலதற்கு சொல்கிறவங்களே இப்போ இல்லை. அப்படி போயிடுது. நம்மளுடைய கவனக்குறைவு, எச்சரிக்கையின்மை, அஸ்ரத்தை, அவைகளில் ஒன்றும் ப்ராஸ்பரிட்டி இல்லை. அது படித்தா யார் காசு தரா? ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம். ஆகையெல்லாம் அதை படிக்க போகிறது யாரும் இல்லை. அவைகளாம் அப்படி எப்படி மங்கி மங்கி போயிடுது. இருந்தாலும் இப்படி பல்லாயிரக்கணக்கான எண்டே இல்லாமல் இருக்கக்கூடிய அனந்தமான வேதங்களும் அந்த வேதங்களை விளக்குவதற்கு வந்தது தான் இதிகாசங்கள். வேதத்தில் உண்மை சொல்லுன்னு சொல்லும், உண்மை சொன்னவன் எப்படி நன்னா வாழ்வான்னு காண்பிக்கும் ராமனுடைய கதை ராமாயணம். அதெல்லாம் பெரிய லென்ஸ் மாதிரி புராணங்கள்லாம். லென்ஸ் எப்படி சின்னதுன்னா பெருசாக காண்பிக்குமோ அப்படி வேதத்தில் கொஞ்சமாக சொல்லப்பட்ட கருத்தை நன்னா மேக்னிஃபை பண்ணி காண்பிக்கக்கூடியவைகள் இதிகாசங்கள், புராணங்கள். எனவே அவைகளுக்கு மேக்னிஃபையர்னு பேர், உபபிரம்மணம் என்பார்கள். அப்படிப்பட்ட உபபிரம்மணமான இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, வேதங்கள் என்ன, இவைகள் எல்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? என்ன சொல்கிறது? 5 விஷயம்தான் சொல்கிறது. 42 டெக்ஸ்ட் சொன்னவே, 36 புராணங்கள், 2 இதிகாசங்கள், இதிகாசங்கள் 2, அதில் மகாபாரதத்துக்கு ஒரு சப்டிவிஷன் வச்சா 3 கூட சொல்லலாம். ஹரிவம்சம் இன்னொரு இதிகாசம். எப்படியானாலும் கணக்கு பண்ணுங்கள். இப்பேற்பட்ட இத்தனை நூல்களிலும் சேர்ந்து சொல்லப்படுறது 5 டாபிக் தான். 5 தான் சொல்கிறது. அது என்ன சுவாமி 5? ஹாரீதர் சொல்கிறார், முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மால் அடையப்பட வேண்டிய இறைவன். இறைவன் என்று சொல்லக்கூடிய பரபிரம்மம் இருக்கே, பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், அடையப்பட வேண்டிய பிரம்மத்தை பற்றி சொல்கின்றது வேதம். பிரம்மத்தை அடையிறது யாரு? நாம தான் அடையணும். அடையப்படக்கூடிய நம்மை பற்றி, நம்ம பற்றி நமக்கு தெரியுமா? நீ யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு ஆன்சரே கிடையாது. நான் யாரு? நான் யாருன்னா நான் என்ன நினைக்கிறேன்? இப்போ கூட நினைக்கிறேன், இவ்வளோ காலக்ஷேபம் பண்ணி, இவ்வளோ உபன்யாசம் பண்ணி, இவ்வளோ தூரம் அதில் பயிற்சி இருந்தும் கூட நான் என்ற உடனே எனக்கு என் முன்னாடி என்ன தோணும்? 162 சென்டிமீட்டர் உயரம் உள்ள, பல் நடுவில் இடுக்கு இருக்கிற, மூக்கு கண்ணாடி போட்டுருக்கிற, இங்கே கொஞ்சம் நரைச்சி போயிட்ட நான் என்கிற உடம்பை உடைய நான். ஆனால் இதெல்லாம் எனக்கு அடையாளம், இது நான் இல்லை. இதெல்லாம் எனக்குள்ள ஒரு கோஆர்டினேட்ஸ், அடையாளங்கள். அதனால் 165 சென்டிமீட்டர், 64 கிலோ, இதெல்லாம் நாம் ஒரு அடையாளமாக சொல்கிறோம். டைமென்ஷன், இவையெல்லாம் என்னுடைய டைமென்ஷன் இல்லை, இதெல்லாம் என் உடம்பினுடைய டைமென்ஷன். நான் யார்? இந்த உடம்பை விட வேறுபட்டவன். நான் யார்? இந்த உடம்பில் இருக்கிற இந்திரியங்களான கண்ணு, காது, மூக்கு இவைகளோட வேறுபட்டவன். அதனால தான் என் கண்ணு என் காதுன்னு நான் சொல்கிறேன். அதில் நான் என்பவன் இவைகளோட அப்பாற்பட்டவன். இந்த நான் என்பவன் நாராயணனுக்கே ஏற்பட்டவன், அவனுக்கே அடிமை. அப்படிங்கிற எண்ணம் வந்தால்தான் என்னை நன்கு அறிந்து கொண்டேன்னு அர்த்தம். அதில் அடையக்கூடிய ஜீவாத்மாவை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அடையப்பட வேண்டிய நாராயணன், 2வது அவனை அடையக்கூடிய ஜீவாத்மா, அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மாவை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அவரும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சாதான் ஜீவாத்மாவை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எதிர்க்க இருக்கிறவர் நான் 2 பேரும் ஒரே மாதிரி தான், அவருக்கு எனக்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸே கிடையாது, ஐடென்டிக்கல். அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அப்போதான் நமக்கு யானை, பூனை, தாழ்ந்தவன், உயர்ந்தவன், கருத்தவன், செவத்தவன்,
பணக்காரன் ஏழை அப்படிங்கிற எண்ணமெல்லாம் போய் எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரின்னு சமதர்சனம் வருது பாருங்கள். அந்த நிலை வரணும், அதுக்கு பாடுபடணும். அதுக்கு இந்த 42 டெக்ஸ்ட் நான் சொன்னதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா. அதனால் அடையப்பட வேண்டிய பரமாத்மாவை பற்றியும் தெரியணும், அடைய வேண்டிய அவனை அடையப்போகிற ஜீவாத்மாவை பற்றியும் தெரியணும். பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனா, அடைய வேண்டிய அடையப்போகிற ஜீவாத்மாவை பற்றியும் நமக்கு ஃபுல்லாக தெரியணும். 2 தெரிஞ்சாச்சா? ஜீவாத்மா யாரு பரமாத்மா யாருன்னு தெரியணுமா? 2. அடுத்தபடி 3வது, அந்த ஜீவாத்மா பரமாத்மா 2 பேரும் சேர்ந்தால் ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி சேர்ந்தால் ஜீவாத்மா பரமாத்மா அவருடைய திருவடிக்கு போயிடுத்துனா என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். என்ன கிடைக்கும்? ஆனந்தம் கிடைக்கும். ஓகே, அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும், அங்கே போய் நாம் எப்படி வாழ்வோம், எந்த உலகத்தில் சேருவோம், இதெல்லாம் தெரியணும். அதனால் அடையப்பட வேண்டிய இறைவன், அடைகின்ற ஜீவாத்மா, அடைந்தால் கிடைக்கக்கூடிய பயன், 3 ஐட்டம் தெரியணும். இதைத்தான் இந்த எல்லா புஸ்தகமும் சொல்கிறது 3. அப்புறம் 5ல் 4வது என்னன்னு கேட்டால், அப்படி இருக்கக்கூடிய அளவில் நாம் ஏன் இத்தனை நாளாக அடையலை அவனை? இவ்வளோ நாள் அவனும் இருக்கான் நாமும் இருக்கோம், பட் 2 பேருக்கு நடுவில் என்ன தடை இருக்குது? இறைவனுக்கும் நமக்கு இடையில் உள்ள தடை என்ன? தடை தெரிஞ்சால் தானே தடையை விளக்க முடியும். ஆகினால இறைவனை பற்றி அறிவு இருக்கணும், நம்மை பற்றி அறிவு வேணும், இறைவனை நாம் அடைந்தால் பெறக்கூடிய இன்பத்தை பற்றி தெரியணும், அந்த இன்பத்தை நாம் இத்தனை நாள் பெறாமல் இருப்பதற்கு இருந்த தடை என்னன்னு தெரியணும். 4 அந்த தடையை உடைப்பது எப்படி? 5வது தெரியும். தடையை உடைப்பது எப்படி, அதற்கு உபாயம் என்ன அப்படின்னு தெரியும். இந்த 5 தெரிஞ்சுட்டா போரும் சுவாமி. இந்த 5 தான் வேதங்கள் முழுக்க சொல்கின்றன, இதிகாசங்கள் உரைக்கின்றன, புராணங்கள் சொல்கின்றன. ஹாரி தமகரிஷனுடைய வார்த்தை இது. பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனஹா பிராப்தியுபாயம் பலம் சாபி ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரபிரமமாகிற நாராயணன் எப்படிப்பட்டவன்? அவன் எவ்வளோ நல்ல கல்யாண குணங்கள் உடையவன். அவனுக்கு கூட லக்ஷ்மி தேவி அவனுக்கு பத்னி இருக்கா. அந்த லக்ஷ்மி தேவியோட கூடியிருக்கிற பகவான் அருளாளன், நம் பிழைகளை மன்னிக்கக்கூடியவன். அவன்கிட்ட நம் பிழைகளை மன்னிக்கி அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயம் செய்வான் அப்படின்னு அவனை உள்ளபடி அறியணும். இத்தனை நாளாக அவனை விட்டு நாம் விலகி இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் சொன்ன கட்டளை எதையும் நாம் செய்யலை, அவன் போட்ட உத்தரவு ஒன்றையும் செய்யலை. அவன் சொன்னான் உண்மை பேசுனா, அதனால உண்மையே பேசுறதில்லை. நீலகண்ட தீட்சிதர் சொன்னார், நாங்கள் பொய் பேசுவதற்கு வேதம் தான் காரணம்னார். ஏன் சுவாமின்னா, எங்களுக்கு எப்பொழுதுமே ஒன்று செய்யின்னு சொன்னால் பிடிக்காது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறதுன்னு. அதில் வேதம் நாங்கள் உண்மையே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் தினம் 100 பொய் சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு உத்தரவு போட்டுருக்கணும். உடனே நாங்கள் என்ன செய்வோம், வேதம் சொன்னதை செய்கிறதான்னு உண்மையை சொல்லிவிடுவோம். எப்படி இருக்குது, எங்களுக்கு சொல்ல தெரியல, வேதம் எங்களுக்கு எப்படி சொன்னால் நாங்கள் ஒழுங்காக நினைத்துப்போன்னு தெரியாமல் தப்பாக சொல்லிட்டு தூங்குறாரு. வேதம் நம்ம பார்த்து, கருணாகரா டெய்லி 100 பொய் சொல்லுன்னா நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது, இனிமேல் 100 உண்மை சொல்கிறேன்னு டெய்லி சொல்லுவோம். ஆகையினால நம்முடைய சைக்காலஜி தெரியல வேதத்துக்கு, அது சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னு அவர் வேடிக்கையாக சொல்கிறார். ஆனால் கட்டளைகள், ஆண்டவனிட்ட கட்டளைகள் ஆகிற வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மீறியே வாழ்ந்தோம். அம்மா அப்பாவை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு வேதம் சொன்னால், அன்னையும் பிதாவும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கே ஏற்பட்டவர்கள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இப்படியெல்லாம் வாழ்ந்து பாவங்களே செய்து பாவமே செய்து பாவியானேன்னு இறைவனுக்கு நமக்கு இடையில பெரிய தடை வந்துடுத்து. இந்த அபராதங்கள், இந்த பிழைகளெல்லாம் போவதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன சுவாமி, பல வழிகள் இருக்குது. அது என்ன, பக்தி யோகம் பண்ணணும், அந்த இறைவனை இடையறாமல் தியானம் பண்ணணும். அப்படின்னா இடையனை இறையிடாமல் தியானம் பண்ணணும். அது முடியுமா? நேரே பார்ப்பது போல தியானம் பண்ணணும். நேரே பார்ப்பது போல இறைவன் காட்சி திரும்படியாக தியானம் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணுமே, கான்சன்ட்ரேஷன் வேணுமே. இங்கே பார்த்தா வெடி வெடிக்கிறது, அங்கே பார்த்தா செல்ஃபோன் சிடுங்கிறது, அதுக்குள்ளே சார் கொரியர்னு வந்துட்டான், 1 நிமிடம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜபம் பண்ண முடியல. எப்படி சுவாமி இறைவனே இடையறாமல் தியானம் பண்ண முடியும்னா கஷ்டம்தான். ஆக அதற்கு என்ன பண்ணணும், பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கு உங்கள் ஆத்மாவை தியானம் பண்ணணும், அது இன்னும் கஷ்டம். அதற்கு கர்மாவை செய்யணும், அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான சமாச்சாரம். யார் கர்மயோகம் பண்ணுறது, அதுக்கு இந்திரியங்கள் அடக்கணும், எல்லாம் முடியாதுன்னுட்டான். அப்போது தடையை விளக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஒரு வழி இருக்குது. அது என்ன வழின்னு கேட்டால், அவனுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணிவிடும்.
ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இது 2 விரல் இருக்குது. இந்த விரல் என்ன? பரமாத்மா. இந்த விரல் என்ன? ஜீவாத்மா. நான் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பரமாத்மா இந்த நுனியை இந்த நுனி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுனா இந்த ஜீவாத்மாவாகிற விரல் என்ன பாடுபட்டாலும் நடக்காது. இந்த கட்டை விரல் என்ன பண்ணுங்க முடியாது. ஆனால் அப்படி இந்த விரலை வளைச்சிருங்கோ, பிடிச்சிடலாம். இந்த இறைவனாகிற விரல் இந்த விரலோட தொடரணும்னா இதை வளைக்கணும். அதை வளைப்பது எப்படி? ராமானுஜர் அருளி செய்தார். தஸ்ய வசீகரணம் தச் சரணாகதிரேவ. அவனை வளைப்பதற்கு ஒரே வழி, என்னால் ஒன்றும் முடியாது, நீயே என்னை காப்பாற்றணும், அவனுக்கு காலை பிடிச்சிக்கிறது தான் சரணாகதி பண்ணுறது தான். இந்த சரணாகதி என்கிறது உபாயம். ஆகையினால அவனை பெறுவதற்கு சரணாகதி என்பது 6. இப்போ என்ன ஆயிடுத்து? 5ல் 1 இறைவன், மற்றொன்று ஜீவாத்மா. அவ 2 பேருக்குள்ள தடை என்பது அனாதி காலமாக நாம் செய்த அபராதங்கள், பகவானுடைய கட்டளையை மீறி செய்த பிழைகள், அவைகளே பாவங்கள். அதில் நம்முடைய வினைகளாகிற பாவங்களாகிற தடை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும். 3 ஆயிடுத்து. அந்த இறைவனை ப்ளீஸ் பண்ணி தப்பிக்கிற வழி தெரிஞ்சுக்கணும். 4 ஆச்சு. அப்புறம் என்ன கிடைக்கும்? வைகுண்டம். அங்கே என்ன கிடைக்கும்? ஒரே ஆனந்தம். அங்கே பசி கிடையாது, பிணி கிடையாது, மூப்பு கிடையாது, தாகம் கிடையாது, நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனந்தம், பரமானந்தம். ஆக இப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது. இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா? இந்த 5 விஷயத்தை இந்த பாட்டில் கம்பன் வச்சிருக்கான். அதான் அவனுடைய சாமர்த்தியம். அர்த்த பஞ்சகம்னு இது அடிக்கடி சொல்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அர்த்த பஞ்சகத்தில் ஒன்று இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தடை எளி. பராசர பட்டர் ஒரு ஆச்சாரியன் இருந்தார், ரொம்ப பெரிய மகான். அவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் புறப்பாடு உற்சவம். இவர் பட்டர் வந்தால் தான் பெருமாள் கிளம்புவார். அதனால் பட்டரை வரலேன்னு காத்துட்டுருக்கா பெருமாள் புறப்பாட்டுக்கு. இன்னும் பட்டர் எழுந்துடலையே, நாழி ஆயிடுத்து. போய் கூட்டுனுவார். ஒரு சிஷ்யர் அனுப்பிச்சா. அங்கே பட்டர் வந்து ஓலைச்சுவடி பார்த்துட்டு இருக்கார். சிஷ்யன் வந்து பட்டரை பார்த்தான். அவர் ஓலைச்சுவடியை கவனமாக பார்த்துட்டு இருந்தார். சுவாமி பெருமாளுக்கு புறப்பாடுக்கு நாழி ஆயிடுத்து, பெருமாள் காத்துட்டு இருக்கார், எழுந்துடணும் வரணும்னு கூட்டான். உடனே பராசர பட்டர் இதோ வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியை வச்சுட்டு உள்ளே போனார். கொஞ்சம் ஆச்சபனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூய்மைப்படுத்தின்னு வரலாம். அவர் அனண்ட போனே இந்த சிஷ்யனுக்கு கியூரியாசிட்டி, என்ன புஸ்தகம் நம்ம ஆச்சாரியர் படிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தா யயாதியின் காதல் கதை. அதான் அவர் படிச்சுட்டு இருக்கார் ஆச்சாரியர். யயாதியின் காதல் கதை அந்த புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கார். யயாதி சரித்திரம். உடனே அந்த ஓலைச்சுவடியை வச்சுட்டான். நம்ம ஆச்சாரியர் நாவல் படிக்கிறாரு. ஆச்சாரியன் ஏதோ வேதம் படிப்பார், வேதாந்தம் படிப்பார், ஆழ்வார் பாட்டு படிப்பார் நினச்சா சான்ஸ்கிரிட்டில் ஒரு நாவல் யயாதி சரித்திரம். அந்த நாவலை போய் படிச்சுட்டு இருக்காருன்னு நினச்சான், வச்சுட்டான். அதுக்குள்ளே பட்டர் வந்துட்டார். உள்ளே போனவர் இவன் திருட்டு மொழி முழிக்கிறத பார்த்தார். என்னப்பா என்ன விஷயம்னார். ஒன்றும் இல்லைன்னா. என்ன விஷயம் என்கிட்ட கேட்டுரு அப்படின்னார். ஒன்றும் இல்லைன்னா 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு வந்தா. அப்படியே பேசாமல் வரான். அப்படியே ஏதோ முழிக்கிறான், தவிக்கிறான். கேட்கணும் போல இருக்குது, கேட்கறதுக்கு துணிச்சல் இல்லை. அதனால் பட்டர் அவனை பார்த்தார். எதவாக இருந்தாலும் கேட்டுருப்பா, என்கிட்ட அவனுக்கு அச்சம், கேளேன்னார். இல்லை சுவாமிகளே, நீங்கள் போய் யயாதி சரித்திர நாவல் வாசிக்கிறீங்களே, அதுதான் நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. கரெக்ட் தானே? உடனே பட்டர் சொன்னார், ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? அர்த்த பஞ்சகத்தில் அதுவும் ஒன்றுடா. 5 விஷயத்தில் அது ஒன்று. எதை விடணும்னு தெரியறதுக்காக அதை படிக்கணும். இதிலேருந்து சில பேர் டிவியில் உட்காந்து எங்கள் உபன்யாசம் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்? அர்த்த பஞ்சகத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், இல்லை அர்த்த பஞ்சத்தில் 5 தெரிஞ்சுக்கிறோம் உபன்யாசத்தில். நீர் அண்ணன்ட போகிறோன்னே தெய்வம் தந்த வீடு பார்த்தோம்னா அர்த்த பஞ்சத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. உடனே எப்படி ஓர்படி எப்படி படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறோம், அர்த்த பஞ்சகத்தில் ஒன்று அப்படின்னு அடுத்த நிமிஷம். அப்படி இல்லாமல் இந்த அர்த்த பஞ்சகம்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்களும் அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அது இந்த வாழ்க்கையிலிருந்து மோட்சம் போவதற்கு வழிகாட்டும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார்கள் ஆச்சாரியர்கள். அந்த 5ஐயும் இந்த பாட்டில் வச்சு பாடியிருக்கிறது தான் கம்பனுடைய சாமர்த்தியம்.